பிரைஸ் தி லார்ட் ஃபிரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே ஒரு சிந்தனை துளிகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு, அதுக்கப்புறமாக நம்ம ஒரு ஜெபத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள். கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்த அநேக காரியங்கள்ல ஒரு பொறுப்போடு செய்யணும் தான் நம்மள குடுத்திருக்கிறார். முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை நாமே நம்மள இந்த உலகத்துல கொண்டு வந்த நோக்கமே டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். என்ன நான் எப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ கடவுள் கொடுத்த ஒரு ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய பொறுப்புகளை நம்ம எப்படி நடத்தணும்னு நிறைய பேருக்கு இந்த பொறுப்புகளை பத்தி ரொம்ப தெரிவதில்லை. நிறைய பேர் அதை பத்தி கேர் பண்றதில்ல. பொறுப்பு எனக்கு வேண்டிய வேலையை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு அந்த வேலை இல்லைனாக்க கூட நம்ம போயிட்டு ஐயோ இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி நம்ம வாலண்டியரா நம்ம போயிட்டு அந்த பொறுப்பை எடுத்து செய்வோம். சப்போஸ் கீழே நம்ம ஏதாவது ஒரு பேப்பரையோ அழுக்கியோ எதையோ நம்ம பார்க்குறோம். இது என் கடமை கிடையாது, நான் ஏன் எடுத்து போடணும், இதுக்கு தான் ஆள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வீட்லயும் அப்படி நினைப்போம், வெளியிலயும் நம்ம அப்படி நினைப்போம். அப்படி இல்லை. நம்மளுடைய பொறுப்பு, ஒருவேளை நம்ம எதையாவது பார்க்குறோமா, இதுல என்னுடைய பொறுப்பு என்ன? பொறுப்புன்றது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நம்ம பார்க்கலாம். பொறுப்புன்றத கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டாகவும் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி? என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த உலகத்துல என்னென்னலாம் எங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எப்படியெல்லாம் என்ன ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாருன்றத நிறைய நேரங்கள்ல நம்ம யோசிப்பது கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, ஆதாம் ஏவாள அந்த தோட்டத்துல, ஏதேன் தோட்டத்துல அவர் உருவாக்குனதுக்கு காரணமே எல்லாவற்றையும் அழகா படைத்து, கடைசியில ஒரு ஆணையும் பெண்ணையும் படைத்து அந்த இடத்துல அவங்களுக்கு பொறுப்பை கொடுக்கிறாரு. அந்த பொறுப்பை கொடுத்து அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுடைய ஜெனரேஷன் உருவாகும். அவங்கள அவங்க எல்லாத்தையும், விலங்குகளையும், மரங்களையும், கொடிகளையும், செடிகளையும் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டா ஆண்டவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கிறாரு. ஆனா, அந்த இடத்துல அவங்க தவறி போறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய. ஸோ, நம்பர் 1 நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியமே அக்கவுண்டபிலிட்டி அண்ட் ஸ்டூவர்ஷிப். அ நான் எப்படி இந்த பொறுப்புகளுக்கு நான் வந்து ஒரு கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கர்த்தர் என்னிடத்துல கணக்கு கேட்பாரே! என்னிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கர்த்தர் என்னிடம் கணக்கு கேட்பார் என்ற ஒரு ஞானம் நம்மளுக்குள்ள இருந்ததுனாக்கா, கண்டிப்பாக நமக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்புகளையும் நம்ம அழகாக எடுத்து நம்ம செய்வோம். அந்த அந்த ஸ்டூவர்ஷிப் எனக்குள்ள இருக்கிற அந்த பொறுப்பு, என்னுடைய பணியினுடைய பொறுப்பு, அத நம்ம எப்படி செய்றோம்? நெறைய பேரு நமக்கு குடுத்த வேலையே சரியா செய்ய மாட்டாங்க. ஏன்னாக்கா, அவங்க நினைப்பாங்க, இப்ப என்ன யார் பார்க்குறா என்ன? நான் ஏன் இந்த வேலைய செய்யணும்?" அப்படிலாம் சொல்லி அவங்க தங்களையும் ஏமாத்திப்பாங்க, மற்றவங்களையும் ஏமாத்துவாங்க. ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2:00 போணும் லஞ்ச் டைம்னாக்கா, அவங்க அப்படியே ஒரு லேட்டா ஒரு 5:00 போவாங்க. போய் கடைசில சும்மா போயிட்டு அ அ தலைய காட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் கூட சில காரியங்கள் நடைபெறும் நம்மளுடைய வேலைகளில. ஸோ கர்த்தன் வந்து ஒரு பொறுப்பையோ, ஒரு வேலையையோ, ஒரு காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில குடுத்துருக்கிறானாக்கா, நம்மள நம்பி குடுக்குறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நம்மள நம்பி குடுக்கும்போது, அந்த வேலைகள நான் எப்படி செய்றேன்? நெறைய பேருடைய வாழ்க்கையில அத தவறிடுவாங்க. செய்ய மாட்டாங்க. அவங்க பரவாயில்ல என்ன யாரு பார்க்குறா? மேலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அத பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் நம்ம என்ன செய்றோன்ட்டு. ஸோ அவர் அதெல்லாம் கணக்கு வைக்கிறவரா இருக்கிறாரு. ஸோ அக்கவுண்டபிலிட்டி அண்ட் ஸ்டூவர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இந்த பொறுப்பான பணிகள என் கையில கொடுக்கப்பட்ட அது எந்த வேலையா இருக்கட்டும், ஒருவேளை வீட்ல செய்ற சின்ன வேலையா இருக்கட்டும், ஒருவேளை உங்களுடைய ஆஃபீஸ்ல செய்ற சின்ன வேலையா இருக்கட்டும், உங்களுடைய ஸ்கூல்ல பிள்ளைங்க அவங்க மிஸ் ஏதோ ஒரு வேலை குடுத்துருக்காங்க. நீ தான் காலையில வந்து இதெல்லாம் நீ செட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்ப தான் இந்த நாளில நெறைய பேர் மறந்துடுறாங்க. நான் ஏன் செய்யணும்? இட்ஸ் நாட் மை வொர்க். இட்ஸ் நாட் மை ஜாப். இட்ஸ் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா விட்டுருவாங்க எல்லாருமே. ஏய் இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில இந்த மாரி வார்த்தைகள் நெறைய போய்க்கொண்டு ஏன் என்னுடைய என்னுடைய வேலை இல்ல. ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அக்கவுண்டபிலிட்டி அண்ட் ஸ்டூவர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய வாழ்க்கையில. கர்த்தர் அத பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம கையில குடுத்த பொறுப்புகள பார்க்கிறாரு. ஆதாம் ஏவாள நம்பி குடுத்தாரு ஒரு பொறுப்ப. ஆனா, அவங்க அத செய்ய தவறிட்டாங்க. அத செய்ய தவறுனனால, அந்த ஏதேன் தோட்டத்த விட்டே அவங்க வெளிய போக வேண்டிய சூழ்நிலை வந்து சில நேரங்களில கர்த்தர் நம்ம கையில குடுத்திருக்கிற நல்ல வேலைகளையோ, அ
நல்ல குடும்பங்களையோ, நம்ப பொறுப்பெடுக்காம செய்யும்போது, அதனுடைய விளைவுகள் வித்தியாசமாக இருக்கும். நம்ப பொறுப்பெடுத்து செய்றோம்னாக்கா, இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள நம்ம பார்க்கலாம். இன்னும் அதிகமான காரியங்கள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனா இருக்கிறார். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, பெர்சனல் குரோத் அண்ட் மெச்சூரிட்டி. இந்த ஒரு இந்த ஒரு பொறுப்பான காரியங்கள், பொறுப்பு என்ற வார்த்தை, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற வார்த்தை எனக்குள்ள இருக்குதுனாக்கா, எனக்குள்ளாகவே ஒரு தானான ஒரு குரோத் ஆரம்பிக்கும். எனக்குள்ளாகவே ஒரு வளர்ச்சி ஏற்படும். என்னுடைய என்னுடைய செய்கையில, என்னுடைய பேச்சுல, என்னுடைய வேலையில, என்னுடைய திறமையில எல்லாவற்றிலும் ஒரு பொறுப்பு இருக்கும். ஏன்னா, இது நான் தானே செய்யணும். இது என்னுடைய வேலை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில இது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதே மாதிரி நமக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி அதாவது பரவால்ல. நம்ம செஞ்சா யாரோ செய்வாங்க. நம்ம செய்றத பார்த்து யாரோ செய்வாங்க அப்டின்ட்டு நெறைய பேரு நெறைய லீடர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நெறைய சர்க்கிள்ல. அந்த 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 லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க போயிட்டு சேர்ஸ் எடுத்து போடுவாங்க. அவங்க போயிட்டு அந்த டேபிள ரெடி பண்ணுவாங்க. அவங்க போயிட்டு எடுத்து கூட்டுறதுக்கு போகவாங்க. அவங்க போயிட்டு அதாவது அந்த இடத்த கிளீன் பண்ணலான்னு போவாங்க. இந்த மாரி சூழ்நிலைலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அங்க அவங்களுக்கு கீழ வேலை செய்றவங்க அவங்கள பார்ப்பாங்க. ஸோ அதுதான் மெச்சூரிட்டியே. அ நான் ஒரு லீடரு, நான் ஒரு பெரிய ஆளு, நான் எப்படிப்பட்ட ஆளு, சமுதாயத்துல நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து செய்யட்டும், இவங்க வந்து செய்யட்டும், இவங்க வந்து என் என் ஷூவ எடுத்து குடுக்கட்டும், இவங்க வந்து என் சூட்கேஸ் எடுத்து குடுக்கட்டும், அப்படிலாம் பண்ணி போட்டாலே, கண்டிப்பாக இட்ஸ் நாட் அ குட் எக்ஸாம்பிள். அது ஒரு ஒரு நம்ம நம்ம ஒரு உதாரணமான வாழ்க்கைய வாழல. நம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யும்போது, டெஃபினட்டா நம்மளுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். நம்மளுக்குள்ள ஒரு குரோத்தும் இருக்கும். அ இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் நம்மள நம்பி தருவாரு சில வேலைகளெல்லாம். இன்னும் கொஞ்சம் நம்போ இன்னும் அழகா, இன்னும் இருக்கிறத இன்னும் அழகா பில்ட் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்னொன்னு 3வது பார்த்தீங்கன்னாக்கா, அ டேக்கிங் ஓனர்ஷிப். நம்மளுக்குள்ள பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குதுனாக்கா, அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? அதை எப்படி யூஸ் பண்றோம்? அப்படின்னு நம்ம பார்க்கணும்னாக்கா, த கிரேட் எக்ஸாம்பிள் ஆதாம் ஏவாள். அவங்களுக்கு அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த ஓனர்ஷிப்ப எடுக்க முடியல. பிகாஸ் அவங்க தவறிட்டாங்க. அவங்களுடைய பொறுப்புகளிலிருந்து அவங்க தவறிட்டாங்க. அந்த பொறுப்ப அவங்க ப்ராப்பரா அவங்க யோசிக்காம, அவங்களுக்குள்ள இருக்கிற அ அந்த எண்ணங்கள் அவங்கள செய்ய விடாம பண்ணதுனால, அவங்களால அந்த ஓனர்ஷிப் எடுக்க முடியல. இல்லனாக்கா இன்னைக்கு என்ன மாதிரி இருந்திருக்கலாம். அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாம், ஏவாள் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டில, ஒரு பெரிய ஓனர்ஷிப்ல இருந்திருந்தாங்கனாக்கா, நம்மளுடைய வாழ்க்கைலாம் சூப்பராவே இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஆனா எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அ அந்த நம்ப நம்ப ஒரு பொறுப்போடு ஒரு காரியங்கள செய்யும்போது, கர்த்தர் நம்மள நம்பி 1 மடங்கு குடுத்தவர் நமக்கு 100 மடங்கு தர வல்லவரா இருக்கிறார். "நீ நல்லா செய்றிய. நீ சூப்பரா செய்றிய" அப்படின்ட்டு அ நம்மள வந்து இன்னும் கொஞ்சம் தட்டி குடுத்து, நம்மளுக்கு அந்த ஓனர்ஷிப்ப தர வல்லவரா இருக்கிறார். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஓனர்ஷிப்ன்னு சொல்லும்போது நெறைய பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். யார் யாரு எந்தெந்த சீட்ல இருக்கிறாங்களோ, எந்தெந்த ஜாப்ல இருக்கிறாங்களோ, எந்தெந்த தொழில்ல இருக்கிறாங்களோ, முதல் போயிட்டு பார்த்தீங்கன்னா, கடவுள வணங்குவாங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுடைய முதல் ரெஸ்பான்சிபிலிட்டியே. நம்மளுக்கு குடுத்த வேலைக்காக நம்ம போயிருக்கிற இடத்துல, நம்ம ஓனர்ஷிப் எடுத்த இடத்துல, ஆண்டவருக்கு போய் நன்றி சொல்லிட்டு, அந்த ஓனர்ஷிப்ப நம்ம ஒரு பொறுப்போடு, "ஆண்டவரே இந்த டைம் ஃபுல்லா நீங்க குடுத்த வேலைய நான் உங்களுக்காக செய்றேன். நான் ஆண்டவரே நீர் குடுத்த வேலைய நான் உண்மையா செய்ய விரும்புறேன்னு" சொல்லும்போது, கண்டிப்பாக அதுல ஒரு பெரிய பலன பார்க்க நம்மளுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அது உண்மையாகவே ரொம்ப அ நல்ல ஒரு லைஃபா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். அ ஈவ்னிங்ல சாயங்காலத்துல வீட்டுக்கு வரும்போதோ, இரவுல நம்ம படுக்க போகும்போதோ, நம்ம யோசிக்கலாம். இன்னைக்கு நல்லபடியா நான் இந்த வேலைய செஞ்சேன். இன்னைக்கு ரொம்ப எல்லா பொறுப்பையும் நான் செஞ்சு முடிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு மட்டும் இல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது என்றால், அத நம்ம கரெக்ட்டா செய்யும்போது, கர்த்தர் நம்மள நம்பி இன்னும் கொஞ்சம் உயர்வுகள தர வல்லவராய் இருக்கிறார். கண்டிப்பாக. ஸோ இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிளே சாமுவேல் தான். சாமுவேல் வந்து அந்த ஆலயத்துல குட்டி பையனா இருக்கும்போது, அவருக்கு கொடுக்கப்பட்ட குட்டி, குட்டி வேலைகள செஞ்சாரு. செஞ்சதுனால ஹி பிகேம் அ ப்ராஃபிட். ஒரு ஒரு தீர்க்கதரிசியாக மாறுகிறார் அவரு. அ தான் முதல் பேர்சபா மட்டும் அவர் பேசப்பட்டவராக, ஒரு தீர்க்கதரிசியாக அவர் காணப்பட்டார். ஸோ நம்மளுடைய எந்த வேலை செஞ்சாலும், எந்த வேலையில, எந்த தொழில்ல இருக்கிறோமோ, எந்த பொறுப்புல இருக்கிறோமோ, எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைய
நம்ம உண்மையோடு, உத்தம இருதயத்தோடு செய்யும்போது, கண்டிப்பாக அந்த ஓனர்ஷிப்ப கர்த்தர் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். 5 பாயிண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிய பத்தி, பொறுப்புகள பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டூயிங் மை ஷேர் ஆஃப் த வொர்க். அதாவது நமக்காக கொடுக்கப்பட்ட வேலையில நம்ம அத ஷேர் பண்ணிக்கிறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் திங்ஸ். இங்க எனக்கு முன்னாடி சில காரியங்கள் வைத்திருக்கிறாரா? சில பொருட்கள வைத்திருக்கிறாரா? சில நபர்கள வைத்திருக்கிறாரா? அ அ சில சில என் 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 பொறுப்புல இந்தந்த ஆஃபீஸோ, எந்த காரியங்களோ, எந்த பொருட்களோ இருக்குதா? அதுக்கு நான் தான் கேர் பண்ணணும். அதுக்கு நான் நான் வந்து பொறுப்புள்ளவரா இருக்கிறேன் அப்டின்ட்டு 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஹெல்பிங் அதர்ஸ் வென் தே நீட். when they are in need. யாருக்கெல்லாம் எங்கேயோ ஏதோ தேவைப்படுகிறதோ அதை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன உதவி செய்யறது, இவங்களுக்கெல்லாம் போய் நம்ம ஏன் உதவி செய்யணும், தேவையே இல்லை, நான் என்ன செய்ய முடியும், இந்த எண்ணமே நம்மளை உயர்த்துங்க. இந்த எண்ணமே நம்மளை உயர்த்தும். நான் ஏன் இங்க மூக்க விடணும், நான் ஏன் செய்யணும், நான் போகக்கூடாது, நான் எதுக்கு, அவங்க இருக்கிறாங்களே இவங்க, நீ யாரையும் பார்க்காத. உனக்காக கர்த்தர், உங்களுக்காக கர்த்தர் என்ன பொறுப்ப குடுத்திருக்கிறாரோ, அந்த இடத்துல நான் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கும்போது, அதுவே கர்த்தர் உண்மையாகவே கடவுள் நம்மள ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த எண்ணங்கள், இவங்களுக்குன்னு போய் நான் என்ன செய்ய முடியும்? இவங்க அழுகுறாங்களே, இவங்க ஏதோ ஒரு தேவையில இருக்கிறாங்களே, என்னால என்ன செய்ய முடியும்? அட்லீஸ்ட் உங்களால குடுக்க முடியலன்னா கூட, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேயரு, ஒ ஒ ஒருவேளை அவங்களோடு கூட ஒரு 2 வார்த்தைகள் அன்போடு பேசும்போது, டெஃபினட்டா, கண்டிப்பா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா தோணும். 4வது காரியம், ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பீயிங் ஃபேர். அதாவது நியாயமானபடி நடக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பொறுப்புகள்ல நியாயமானபடி நம்ம நடக்கிறது ரொம்ப முக்கியம். 5வது காரியம், ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஹெல்பிங் டூ மேக் அ பெட்டர் வேர்ல்ட். அதாவது இந்த உலகத்துல இப்படிப்பட்டவங்க நெறைய பேர் இருந்தா, எவ்வளவு உலகம் நல்லா இருக்கும்னு பார்த்துக்கங்க. உலகத்துல ஒரு காரியத்தை சிந்திக்கும்போது, எவ்வளோ நல்லா இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணணும்னாக்கா, நம்ம போற இடங்களில, நம்ம வேலை செய்ற ஸ்தலங்களில, நம்ம வீட்டுல, நம்ம இப்படிலாம் நம்ம வாழ்றோம்னாக்கா, ரொம்ப அது பிரயோஜனமாக இருக்கும் என்பத நான் விசுவாசிக்கிறேன். எப்படி எதையெல்லாம், எந்தெந்த பொறுப்புகள் எல்லாம் கர்த்தர் நம்மளுடைய கரத்துல கொடுக்கிறார். முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்தது எண்ணெய். அது எல்லாருமே நம்ம சொல்ல வேண்டிய காரியம். என்ன நான் எப்படி பொறுப்போடு நான் பார்த்துக்கிறேன். என்ன நான் கேர் பண்றேன்னா, சிலர் கேர் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஹெல்த்த பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலைய பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய அவங்களுடைய திங்கிங்க பத்தி கேர் பண்ண, ஏதோ நடக்குது போட்டும், ஏதோ ஒண்ணு போட்டும், ஏதோ ஒண்ணு அப்படின்ட்டு விடுவாங்க. அது இல்ல வாழ்க்கை. கர்த்தர் நமக்கு குடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என்ன நான் எப்படி கேர் பண்ணிக்கிறேன்? என்ன நான் எப்படி பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன்? யார நம்மள சொல்ல முடியாது. நீங்க இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கங்க. நீங்க இப்படி இருங்க. நீங்க அப்படி இருங்க. நீங்க அ இத தான் செய்யணும். இத தான் பேசணும். அப்படி யாரும் சொல்றதுக்காக நம்ம வாழல. ஆனா நம்மளுடைய பொறுப்பு டூ டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். அதாவது என்ன நான் எப்படி பொறுப்பெடுத்து நடத்துறேன்? ரொம்ப முக்கியம். ஸோ கர்த்தர் அ நம்பள நம்பி தான் இந்த உயிரையும் குடுத்திருக்கிறாரு. என்ன நம்பி இந்த உயிர குடுத்திருக்கிறாரு. என்ன நம்பி என் மூலமா எதையோ கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் அத ரொம்ப யோசிப்பேன். என்னை இந்த உலகத்துல கொண்டு வந்த நோக்கம், என்னை இந்த உலகத்துல வச்சிருக்கிற நோக்கம், என்ன வைத்து கர்த்தர் யாருக்கோ என்ன உபயோகப்படுத்தணும்னு விரும்புறாரு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் எப்படி காப்பாத்திக் கொள்ளுறேன். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, என் வேலை, எனக்கு குடுக்கிற வேலை, எனக்கு குடுக்கிற படிப்பு, எனக்கு குடுக்கிற குடும்பம், எ எ எனக்கு கொடுத்த மனைவி, எனக்கு கொடுத்த கணவன், எனக்கு கொடுத்த பிள்ளைகள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஒரு கிஃப்ட். அதே நேரத்துல நம்ப இவங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய பொறுப்புகள எப்படி செலுத்துறோம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஸோ ஆல்சோ பேரண்ட்ஸ், பெற்றோர்கள நம்ம எப்படி கேர் பண்றோம், எப்படி நம்ம கவனிக்கிறோம் என்றதும் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. ஸோ அ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இத்தன பெரிய பொறுப்புகள கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். வேலையிலிருந்து, குடும்பத்திலிருந்து, படிப்பிலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே 24 ஹவர்ஸ் நம்ம சேர்த்து, இந்த இன்னைக்கு எனக்கு இந்த 24 ஹவர்ஸ்ல நான் எப்படி இருக்க போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 24 ஹவர்ஸ எப்படி செலவு பண்ணணும்னு தெரியவே இல்ல. ஏன்னாக்கா, செல்ஃபோன் நம்மள ஆட்டி படைச்சுட்டு இருக்குது. இந்த செல்ஃபோன் ஆட்டி படைக்கிறதுனால, வி ஆர் வேஸ்டிங் சோ மச் ஆஃப் டைம்.
அந்த ஒரு பொறுப்பே கிடையாது. நான் இத செய்யலாமே, இத யோசிக்கலாமே, நான் இத பண்ணலாமே, எப்படியாச்சும் முன்னேறலாமே, நானு அடுத்தது நான் என்ன செய்ய முடியும்? அப்படின்லாம் நம்ம யோசித்தா, கண்டிப்பா இதுதான் நமக்குள்ள வேலை செய்கிற பொறுப்புகள். வேதத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நெறைய இருக்கிறது. நெறைய இருக்கிறது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நோவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா, கர்த்தர் வந்து என்னைக்கோ, எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நடக்கப் போற ஒரு காரியத்த சொல்ட்டார் நோவா கிட்ட. என்ன சொன்னாருனாக்கா, "நீ வந்து போயிட்டு ஒரு பெரிய பேழைய நீ கட்டுன்னு அத பொறுப்பெடுத்து எந்த கிண்டல் வந்தாலும், கேலி வந்தாலும், எது வந்தாலும், என்ன பண்ணாலும் கண்டுக்கவே இல்ல. கர்த்தர் எனக்கு குடுத்தாரு. கர்த்தர் எனக்கு சொன்னாரு. அதோடைய அகலம், அதோடைய நீளம், ஆழம் எவ்வளோ பெருசா இருக்கணும்ன்றத அவர் எல்லாத்தையுமே பொறுப்பெடுத்து, அவரு ரொம்ப அழகா செய்து முடிக்கிறாரு. ஸோ வாழ்க்கையில நம்மளுக்கு ஆண்டவர் குடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை இந்த இந்த வாழ்க்கையில நான் செய்யப் போகிற காரியங்கள், ஆண்டவரே அது எத்தன பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறது? நம்ம எல்லாருமே உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய காரியம். இன்னைக்கு நான் எப்படி பிரயோஜனப்பட்டேன் இந்த உலகத்துல? என் பொறுப்பு அதுதான். நான் எத்தன பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறேன்? எத்தன பேருக்கு நான் பேசினேன்? எத்தன பேருக்கு நான் ஜெபம் பண்ணேன்? எத்தன பேருக்கு நான் ஆறுதலா இருந்தேன்? ரொம்ப, ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஸோ தவற விடாதீங்க. கண்டிப்பாக. சப்போஸ் இத ரெஸ்பான்சிபிலிட்டீஸ நம்ம பொறுப்புகள தவறினால் எப்படி இருக்கும்? அதாவது நம்மள கவனித்துக் கொள்ள முடியல, நான் என்ன கவனித்துக் கொள்ள முடியலன்னு சொன்னம்போது, நம்மளுக்கே வெறுப்பா இருக்கும் வாழ்க்கைய. என்னையே நான் கவனித்துக் கொள்ள முடியலையே! அதாவது போய் குழி, போய் சாப்பிடு சொல்றதுக்கு கூட யாரோ நம்மளுக்கு தேவைப்படுற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு காரியங்கள் போய்க்கொண்டே இருக்கும். அதனால அவங்களால பேச முடியாது. அவங்களால யோசிக்க முடியாது. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ அதுலருந்து அவங்க தவறி போறாங்க. அவங்களுடைய நமக்குள்ளவே சில காரியங்கள நம்ம பேசிக்கிட்டே, நான் இத செய்யணும், அத செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் நம்ம நெனைக்கும்போது, கண்டிப்பா கர்த்தர் நம்மள உபயோகப்படுத்த வல்லவரா இருக்கிறார். குடும்பங்கள நம்மள நம்பி குடுத்திருக்கிறார் கர்த்தர். அநேகரு நல்லா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நல்ல பிள்ளைகள பெத்து போட்டிருக்கிறாங்க. பிள்ளைகள வளர்க்குறாங்க. எல்லாமே செய்றாங்க. ஆனா கடைசில பார்த்தீங்கன்னாக்கா, சில காரியங்கள்ல தவறி விடுகிறாங்க. அதாவது வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு, இந்த பொறுப்பு இல்லாதவங்க தான் இன்னொரு கள்ளக்காதல தேடுவாங்க. நானு லாஸ்ட் வீக்ல ஒரு காரியத்த நான் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சில 2, 3 காரியங்கள. அதுல ஒண்ணு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு அ ஒ ஒ ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்து இது நியூஸ்ல வந்தது. குழந்தை பிறந்தது. அதுவே தவம் இருந்து பல வருடங்கள் கழித்து அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய அவங்க ஒரு நாளு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்ட பிறகு குழந்தைய என்ன பண்றாங்க, அ அ மனைவி ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "குழந்தை இறந்துட்டான். திடீர்னு பால் குடிக்கும்போது குழந்தை இறந்துட்டான்" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போனது. அதே தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தை. நாட்கள் கடந்து போனது. திடீர்னு ஒரு நாளு வைஃப் தூங்கிட்டு இருக்கும்போது, அவங்க வைஃப்வுடைய அந்த ஃபோன எடுத்து ஹஸ்பண்ட் செக் பண்றாரு. செக் பண்ணும்போது அவருக்கு தெரிய வருது. அ ஏதோ ஒரு கான்வர்சேஷன்லாம் பார்த்தபோது அவருக்கு தெரிய வருது. உண்மையான சம்பவம் என்ன நடந்தது என்று சொல்லி, குழந்தை எப்படி செத்தான்னு சொல்லிட்டு. அத பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அந்த 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 கான்வர்சேஷன்ல அ அந்த லைன்லயே அவங்க வீட்டு லைன்லயே இன்னொரு பெண்ணோடு கூட இந்த பெண்ணுக்கு தொடர்பு இருந்ததுனால, ஒரு தாய் இவங்க 2 பேரும் சேர்ந்து, இந்த குழந்தை நம்மளுடைய அ லவ்வுக்கு தடையா இருக்குமே என்று சொல்லி, அவங்க 2 பெண்களும் அவங்க லெஸ்பியனா இருந்ததுனால, அந்த 2 பெண்கள் இந்த குழந்தைய அந்த 2 பெண்கள் பிளான் பண்ணி சாகடிச்ச இந்த கதைய நம்ம போன வாரம் நியூஸ்ல நம்ம எல்லாருமே பார்த்தோம். இது அதிகமா பேசப்பட்டு வருகிறது. ஸோ இந்த மாரி பொறுப்பு இல்லனாக்கா, நம்மளுடைய நெறைய பேருடைய கள்ளக்காதலுக்குள்ள, வேண்டாத தொடர்புகளுக்குள்ள கண்டிப்பா கடந்து செல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மட்டும் நம்ம எப்படி செய்ய முடியும்? நான் அநேக நேரத்துல நெனைக்கிற காரியங்கள், இதெல்லாம் எப்படி ஒரு பொறுப்பில்லாதவங்க தான் தங்களுடைய குடும்பத்த விட்டு குடியில இறங்குறது, குடி குடிச்சு, அ குடி இறங்கி குடி குடித்து, அவங்க குடும்பத்துக்குள்ள சரியான வழிநடத்தலே இருக்காது. குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, எப்போதும் போராட்டங்கள் நடக்கும். எப்போதும் சண்டை நடக்கும். எப்போதுமே ஒரு குடியினால குடும்பம் பிரிஞ்சு போய் கிடக்கும். கணவன், மனைவி 2 பேரும் எதுக்கு இணையறாங்க? கணவன், மனைவி 2 பேரும் எதுக்கு சேர்றாங்க? 2 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்த உருவாக்குறாங்க. அந்த குடும்பத்த உருவாக்கும்போது, அவங்க 2 பேருக்குள்ள பிரிஞ்சுப்பாங்க. அப்புறம் அ நோட்டீஸ் குடுத்துப்பாங்க. டைவர்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை தாங்க. இந்த ஒரு வாழ்க்கையில அந்த டைவர்ஸ் பேப்பர தூக்கிக்கிட்டு கோர்ட்டுக்கும், லாயர் கிட்டயும் அலையறதுக்குள்ள அ போதும்டான்னு ஆயிடும். அதுக்குள்ள எல்லா வியாதியும் உடம்புல வந்து சேர்ந்துரும். ஸோ ஜஸ்ட்
அ வித்தவுட் திங்கிங், அதாவது ஒரு யோசிக்காம, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய சீரியஸா எடுக்காதனால, வாழ்க்கை சின்னா பின்னமா போகுது. பயங்கர ஒரு வித்தியாசமான முறையில போய் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட அதேதான். படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு அ காலேஜ் போறேன்னு போறாங்க. அங்க போய் மாறிர்றாங்க. நல்ல ஹை மார்க் நெறைய பிள்ளைங்க சொல்ற கதை என்னன்னாக்கா, நான் நல்ல மார்க்ஸ் வாங்கினேன். நல்ல மார்க்ஸ் வாங்கி நான் நல்லா படிக்கிற ஆளு. இன்னைக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் என்னுடைய சோம்பேறித்தனத்தினால இந்த செல்ஃபோன நோண்டி, 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 நோண்டி இன்னைக்கு நான் படிக்கிறத நான் விட்டுட்டேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு போயிருச்சு. அந்த ஒரு அந்த ஒரு பொறுப்பே எனக்கு இல்ல. அந்த ஒரு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டே எப்படி அவங்க முன்னேறுவாங்க? ஒருத்தவங்க சொல்றாங்க. அ அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, அ பையன் வந்து காலேஜ் போயிட்டு இருந்தான். திடீர்னு நின்னுட்டான். அந்த காலேஜ் போறது போறது கிடையாது. வீட்லயே படுத்து படுத்து தூங்கிட்டான். சரி காலேஜ் போ முடியல. நீ வேலைக்கு போடான்னு சொன்னோம். வேலைக்கும் மாட்றான். வேலைக்கு போகாம வீட்லயே படுத்து தூங்குறான். லேட்டா எழுந்திருக்கான். 12 மணிக்கு தான் எழுந்திருக்கிறான். அப்புறம் பார்த்தா அவன் கஞ்சா எடுக்குறான். பிரியமானவர்களே, தயவு செய்து அ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய பிள்ளைகள் கையில ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்து நம்ம வளர்க்கும்போது, நம்ம மைண்ட எம்ப்டியா வைக்காம இருந்தாலே, நான் இத செய்யணும். இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போதே, கண்டிப்பாக பிள்ளைங்க ரொம்ப அழகா வளர்க்கறதுக்கு நம்மளால முடியும். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மே மாசம், ஏப்ரல் மாசம்லாம் லீவ் வந்துரும். சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, எங்க வீட்டு பின்னாடி ஒரு பெரிய புளிய மரம் இருக்கும். அந்த புளிய மரத்துல பார்த்தீங்கன்னா, புளியங்காவெல்லாம் எடுத்து, அத நாங்க எல்லாரும் எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, 4 கார்னர்ல போட்டு போயிடுவாங்க. போட்டுட்டு, அத உடைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்ப குடுத்துட்டு போவாங்க. நாங்க எல்லாருமே அவரு 1 மணிக்கு வரத்துக்குள்ள அந்த புளியம்பழத்தெல்லாம் நாங்க உடைச்சு வைப்போம். எங்களுக்கு அதுக்கு வேண்டிய அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, 25 காசு, 50 காசு, ரூ. 1 அப்படிலாம் குடுப்பாங்க. அதுக்காக நாங்க எல்லா புளியெல்லாம் உடைச்சு வைப்போம். பிளஸ் ஒரு சங்கீதத்த சொல்லிடுவாங்க. இந்த சங்கீதத்த நீங்க சொல்லணும். மனப்பாடம் பண்ணி சொல்லணும். ஃபுல் பேக்டா இருக்கும். இன்னைக்கு எத்தன பேரண்ட்ஸ் இது செய்றோம் நம்போ? இன்னைக்கு எத்தன பேரண்ட்ஸ் அவ்வளோ டிவிய போட்டு விட்டுட்டா அவ்வளோதான். நீ பாட்டுக்கு டிவிய பார்த்துக்கிட்டே இருடா, நான் சமையல முடிச்சிடுறேன். நீ பாட்டுக்குன்னு இந்த இதுலயே இருடா, நான் என் வேலைய முடிச்சிடுறேன். எங்கேயாச்சும் விளையாட விட்டுறது. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தந்து அவங்கள கெடுத்து விட்டு, அவங்களுக்கு ஒரு பொறுப்ப கத்துக் குடுக்காம, நம்ம நெறைய காரியங்கள கெடுதலா சொல்லி தர்றோம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அவங்க தட்ட கொண்டு போய் கழுவுறதுக்கு சொல்லி தர மாட்டாங்க. அப்படியே வச்சுட்டு போவாங்க பிள்ளைங்க. என்னமோ பெரிய ஆபீசர்ங்க மாரி, அது என்னமோ ஸ்கூல்ல தான் படிக்கும். அது என்னமோ காலேஜ்ல தான் படிக்கும். ஆனா பார்த்தீங்கன்னாக்கா, அம்மா, அப்பா வளர்க்குற விதங்கள் அது மாரி. வீட்லயே அங்க கைய கழுவுறதுக்கு தண்ணிய கொண்டு வந்து அங்கேயே தருவாங்க. அந்த அந்த தட்ட அங்கேயே நீ வச்சுரு, வச்சுரு, வச்சுரு. நான் கொண்டு போறேன் தட்ட" அப்படின்னுவாங்க. துணிய தூக்கி போடுவாங்க. ஷூவ தூக்கி தூக்கி போடுவாங்க. சாக்ஸ தூக்கி போடுவாங்க. அ நாங்க வளரும் போதெல்லாம் அப்படி கத்து தரல. "உன்னுடைய யூனிஃபார்ம நீயே துவச்சுக்கணும். உன்னுடைய யூனிஃபார்ம நீயே அயர்ன் பண்ணிக்கணும்." இப்படி சொல்லிக் குடுத்த காலங்கள் போயிட்டு, இன்னைக்கு பொறுப்பில்லாம நடத்துகிற நெறைய பெற்றோர்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. ஐயோ! நான் தான் இப்படி கெடுத்து விட்டனே, நான் தான் இப்படி கெடுத்து விட்டனே. பிரியமானவர்களே, பொறுப்புகள் என்று சொல்லும்போது, இந்த பொறுப்புகள நான் எப்படி எடுத்து செய்றேன்? என் வாழ்க்கை எப்படி இருக்குது? அதாவது இன்னொரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னாக்கா, ஒருத்தர பார்த்து ஒருத்தர் கத்துக்கணும். இன்னொருத்தர் கத்துக்கணும். அதாவது அவங்க குடும்பம் நல்லா இருக்குதே! ரெஸ்பான்சிபிலிட்டி சூப்பரா இருக்குதே! அவங்க எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து செய்றாங்களே! இந்த மாரி உங்கள ஒருத்தர் பார்க்கும்போது, அது வந்து உண்மையாவே உண்மையான ஒரு ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் அது. அந்த மாரி ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வாழணும் இந்த உலகத்துல வாழும்போது. அவங்க பொறுப்பெடுத்து எல்லாத்தையும் செய்றாங்க. அவங்களே பார்த்துக்கிறாங்க. அவங்களே எல்லாத்தையும் யாரும் பெரிய ஒரு ஆபீசரோ, ஒரு பெரிய யாரா இருந்தாலும் சரி, அவங்கவங்க வேலைய அவங்க தான். நமக்காக யாரும் வந்து பிரஷ் பண்ணி விட மாட்டாங்க. நமக்காக யாரும் வந்து மூஞ்சி கழுவி விட மாட்டாங்க. நமக்காக யாரும் வந்து ட்ரெஸ் போட்டு நம்மள குளிப்பாட்ட மாட்டாங்க. நம்போ நம்ப தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய தான் வி ஹேவ் டு ஷேர். மற்றவங்களுக்கு கூட கத்துக் குடுக்கணும். மற்றவங்கள பிள்ளைங்களுக்கு கத்துக் குடுக்கணும். அவங்க சின்ன வயசுல இருக்கும்போதே அத நம்ம கத்துக் குடுக்கணும். இப்படி நம்ம கத்துக் குடுக்குறோம்னாக்கா, பிள்ளைகள பத்தி நம்ம கவலைப்பட வேணும்னு அவசியமே கிடையாது. ஹஸ்பண்ட பார்த்தீங்கன்னாக்கா, எங்க ஹஸ்பண்ட நான் வேலையே வாங்க மாட்டேன்னுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அ ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்ல பார்த்துக்கவே மாட்டாங்க. வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. வெங்காயம் இருக்குதா? தக்காளி இருக்குதான்னு கூட தெரியாது. அந்த மாரி கணவர்மார்கள்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. வருவாங்க, சாப்பாடு கட்டி போடுவாங்க. அப்படியே போய் சாப்பிட்டு வருவாங்க. வீட்ல கொண்டு வந்து அப்படியே வச்சுடுவாங்க. ஒரு பொறுப்பே இருக்காது. வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்படிப்பட்ட கணவன்மார்களும் உண்டு. இப்படிப்பட்ட மனைவிமார்களும் உண்டு. தயவு செய்து ஒரு குடும்பத்துக்குள்ள பொறுப்பு இருக்கணும். பிள்ளைகள் ஒரு பொறுப்போட வளரணும்னாக்கா, கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய அ
ஒரு ஒரு யூனிட்டி இருக்கணும். அந்த யூனிட்டி இருந்தாலே யாரு ஷேர் பண்ணணும். ஒருத்தரும் ஷேர் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம செய்யும்போது, அவங்களும் அதே புத்தியோட தான் போவாங்க பிள்ளைங்களும். அவங்க கல்யாணம் ஆயிட்டு போகும்போது, அவங்களும் அதே புத்தியோட தான் இருப்பாங்க. நான் செஞ்சுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் இத செய்றேன், அத செய்றேன்ட்டு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்வாங்க. ஒரு கார தொடைக்கிறது, ஒரு பைக்க தொடைக்கிறது, ஒரு சைக்கிள தொடைக்கிறது. எதுவுமே வீட்ல நடக்காது. இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கூட செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஆள குடு, அவங்களுக்கு ஒரு ரூ. 500 குடு, இவங்களுக்கு ஒரு அ அ அ ரூ. 5000 குடு. இவங்கலாம் வேல முடிச்சுட்டு போயிருவாங்க. அத நம்ம செய்யலாமே! நம்ம செய்யலாமே! உண்மையாகவே அந்தந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ நம்ம பொறுப்பெடுத்து செய்யும்போது, உலகமே நல்லா இருக்கும். நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இத கண்டிப்பா நீங்க உங்களுக்கு இத யோசித்து பாருங்க. நான் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யக்கூடாது? நான் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நான் வாழக்கூடாது? அப்படின்னு நீங்க நெனச்சீங்கனாக்கா, அ ஒ உங்கள உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள வந்து திடப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள வந்து நீங்க உங்கள ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. பி கரேஜியஸ். நான் செய்றேன் பரவால்ல. யாரும் செய்யலன்னா கூட பரவால்ல. நான் செய்றேன். அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்தாலே, ஆல்வேஸ் ஆல்வேஸ் உங்கள அப்படியே பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ அ யாராலும் செய்ய முடியாதா? நான் செய்றேன். அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்தாலே, தட்டி எழுப்பி விடுங்க. மற்றவங்களுக்கு அத உங்கள எக்ஸாம்பிளா வைங்க. நான் செஞ்சு காட்டுறேன். நான் செய்றேன். என்ற ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்வேஸ் குட். நம்போ இத வைத்து கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, ஏசப்பா, இந்த உலகத்துல எங்கள நம்பி இந்த ஒரு வாழ்க்கைய குடுத்திருக்கிறீங்கனாக்கா, ஆண்டவரே, எங்கள நம்புறீங்க ஏசப்பா. நாங்க முதலாவது எங்கள காத்துக்கொள்ளணும். எங்க குடும்பத்த, சமுதாயத்த, எங்க நாட்ட, இந்த உலகத்துல நீங்க நம்பி குடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்த நாங்க பொறுப்போடு எடுத்து செய்ய, அந்த மைண்ட் செட் எங்களுக்கு குடுங்க இயேசப்பா. ஆண்டவரே, தங்களுடைய பொறுப்புகளை தவறின ஒருத்தருக்கும் உணர்த்தி காட்டுவீராக இயேசு சுவாமி. ஆண்டவரே, அந்த லெதார்ஜிக் மைண்ட் எங்களுக்கு வேண்டாம் கர்த்தாவே. சோம்பேறித்தனமான எண்ணங்கள் வேண்டாம்ப்பா. இயேசுவே, அநேகருக்கு இத பிரயோஜனமாக்கி குடுத்து, உற்சாகப்படுத்தி, அவங்களும் ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இந்த டாபிக்கு உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெபிக்கலாம் வாங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய பெல் பட்டன நீங்க அமுத்துனீங்கனாக்கா, கண்டிப்பாக நாங்க போடுகிற ஒவ்வொரு ஜெபங்களும், காரியங்களும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ல. காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.